மோடி பயந்தாங்கோலி, பாகிஸ்தான்ற வார்த்தையை அவர் சொல்லலை, சீனான்ற வார்த்தையை அவர் எடுக்கல அப்படின்ட்டு. ஆனா அவரை உலகம் முத்து பார்த்துட்டு இருக்கு. குறிப்பா பாகிஸ்தான் அவர் அனலைஸ் பண்றாங்கன்ற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில ரொம்ப கான்பிடென்ட்டா எடுக்கப்பட்ட சில முடிவுகள், பிரதமருடைய பாடி லாங்குவேஜ், அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை செயலர்கள், ராணுவ உயர் அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூவை கூட கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்ட்டு. அதன் பிறகு கேபினட் கமிட்டி எல்லாம் முடிந்த பிறகு கேரளாவில் இருக்கக்கூடிய விழிஞ்சம் துறைமுகத்தை போய் திறந்து வச்சாரு. அங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜெய்வு, எதிர்கட்சிகளை கிண்டல் அடிக்கக்கூடியது அவருடைய ஒரு பாணியில. அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரம், அதன் பிறகு மன் கி பாத் நிகழ்ச்சி, பிறகு ஒரு இடத்துல லைட்டா ரெஃபரன்ஸ், இது சம்பந்தப்பட்டவங்களை நாங்க தண்டிப்போம் அப்படின்ட்டு. ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொஞ்சம் நிறைய இதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. இது எல்லாமே நீங்க கோர்வையா பாத்தீங்கன்னா 99% அனலைஸ் பண்ண எல்லாருக்குமே இந்தியா தாக்குதல் நடத்தாது, இந்தியா தயங்குது, அமெரிக்காவுடைய பிரஷர் இருக்கு, இந்த மாதிரி பல ஒரு யூகத்துல நம்ம வந்துகிட்டு இருந்தோம், ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தோம், தவறே கிடையாது. ஆனா அது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக குறிக்கப்பட்டதுதான், இதோட பார்ட் ஆஃப் த பிளான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது நிஜமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.